விஜய் ஜெயிச்சிட்டாரு, விஜய் ஜெயிச்சிட்டாரு, விஜய் ஜெயிச்சிட்டாரு. ஐயா விஜய் ஜெயிச்சிட்டாருயா. தமிழ்நாட்டில் அதிகபட்ச ஓட்டு வித்தியாசத்தில் விஜய் ஜெயிச்சிட்டாரு. விஜய் மக்கள்லாம் 100க்கு மேலே எம்எல்ஏ ஆயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கவர்னர் ஏன் வந்து இவர் ஆட்சி அமைக்க விட மாட்டார்? விஜய் ஜெயிச்சிட்டாருங்கிறத நம்பலையா? பாரு, எம்ஜிஆரை விட அதிக ஓட்டு வாங்கி ஜெயிச்சதா வரலாறு வேற சொல்லுது. அப்படி இருக்கும்போது இந்த பாஜகவா பிஜேபி, இந்த பிஜேபியினுடைய கவர்னர் ஆர்எஸ்எஸ்காரர் தான். அவர் பாருங்க வந்து ஆட்சி அமைக்க விட மாட்டேங்கிறாரு. இது வந்து நியாயமா? மக்கள்லாம் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, இளைஞர்கள்லாம் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, மகளிர்லாம் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, அப்படியே ஆட்சி விட மாட்டேங்கிறாங்க. 108 சீட்டு வேற ஜெயிச்சிருக்காங்கல்ல. அப்புறம் என்ன பிரச்சனை இவருக்கு? இந்த கவர்னர் வந்து சரியில்லாதவர் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்கப்பா. ஏன் பேசுகிறாங்க? இப்போது இந்த இளைஞர்கள்லாம் அரசியல் அனுபவம் இருக்குதோ இல்லையோ, விசில் ஊதணுன்னா விசில் ஊதிட்டாங்க தமிழ்நாடு முழுக்க. சரி, என்னடானா கவர்னர் பிரச்சனைங்கிறாங்க, எதிர்கட்சி பிரச்சனைங்கிறாங்க. இவங்க தலைவர் எப்பொழுதுமே அடுத்த தலைவரை இது வரைக்கும் சந்திச்சதா, வேறு கட்சியோட, கூட்டணி கட்சியோட, இல்லை எதிர்கட்சியோட இவங்களெல்லாம் சந்திச்சதா கூட கிடையாது. இப்போ ஏதோ அவர் சார்பாக அவருடைய வேலையாட்கள்லாம் போய் அடுத்த கட்சி தலைவர்லாம் போய் இப்போ கலந்து ஆலோசித்து ஒரு கூட்டணி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இவர் என்ன நினச்சாருன்னு தெரில. ஏதோ போய் கேட்ட உடனே அவங்கள ஆதரவு கொடுப்பாங்க, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அவங்கெல்லாம் அரசியலில் முதிர்ந்தவங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே இவங்க கூட்டணியை வந்து ஒத்துக்கலை. இவரோட யாரும் வந்து கூட்டணி சேர வரலை. அதுக்கு காரணம் என்னங்கிறது பல மாதிரி சொல்லுவாங்க. இவர் போய் யார்ட்டி பேசலை, யாரும் வந்து அவங்கள ஏற்றுக்கலை, ஏதோ எல்லாமோ காரணமும் இல்லை. கூட்டணி சேரக்கூடாதுன்னு நினச்சி இவர் ஏதோ சாதாரணமாக நின்னாரா தெரியல. முழுமையாக பிரச்சாரத்தை போகாமல் அங்கங்கே ரத்து பண்ணிக்கிட்டு இருந்தார். 234 தொகுதிக்கு போகலை. அதெல்லாம் சரி சரி, அப்படி இருந்து ஜெயிக்க வச்சுருக்காங்கல்ல மக்கள். நம்பர் 1 வந்திருக்கிறாருல, அப்புறம் ஏன் வந்து ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறாங்க? ஏன் எண்ணிக்கை தான் முக்கியமா? ஃபஸ்ட்டு வந்தால் ஃபஸ்ட்டு தானே. இப்போ ஓட்டப்பந்தயம் ஓடுறோம், 1 2 3 முதல்ல வந்தவங்க வந்து ஜெயிச்சாங்க, அப்படி தானே அறிவிக்கணும். இப்போ விஜய் முதல்ல வந்துட்டார்ல, முதல்ல அதிக வாக்கு வாங்கியிருக்கார்ல, அதிக எம்எல்ஏ இருக்கார்ல, அப்போ ஜெயிச்சுட்டா சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? இந்த கவர்னர் வந்து சரியில்லை. அதனால தான் வந்து இவரை வந்து பழி வாங்குறாரு. நாட்டில் வந்து இவங்களுக்கு பிரச்சனை. விஜய் வந்து வர விடாமல் பண்ணுறாங்க, அதுதான் முக்கியம். வேற என்ன காரணமாக இருக்க முடியும்? விஜய் வரக்கூடாது. ஏடிஎம்கே அதான் நிற்கிது, திமுகவும் அது நிற்கிது, மார்க்சிஸ்ட் அதான் நிற்கிது, விடுதலை சிறுத்தைகள் அதான் நிற்கிது, காங்கிரஸ் அதான், காங்கிரஸ் கிடையாது இப்போ, காங்கிரஸ் அதான் நினைக்குது, பாமக அதான் நினைக்குது, விஜயகாந்த் அதான் நினைக்கிறாங்க, அமமுகவும் அதான் நினைக்கிறாங்க, பிஜேபி அதான் நினைக்கிறாங்க. ஆனால் விஜய் வந்தே அவனை மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, இல்லாட்டி புரட்சியே நடக்கும்ல. நடக்குமா?